ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழ் மூவி என்டர்டைன்மெண்ட். இன்றைக்கி நாம் என்ன மூவி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 2025 ரிலீஸ் ஆன ரீசெண்டாக வெளிவந்த த லாஸ்ட் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி தாங்க பார்க்க போகிறோம். ஓகே வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண தோணலைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மாட்டிக்கிட்டே வீடியோக்குள்ளே வந்துடுங்க. இப்போ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் இந்த ஸ்கூல் பஸ் டிரைவராக இருக்கிற இந்த படத்தோட ஹீரோ கெவினை தான் காட்டுறாங்க. அவ இப்போ கூட ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா பசங்களையும் அவங்க வீட்டுல போயிட்டு சேஃபா விடுறா. இறக்கி விட்டதுக்கு அப்புறம் இந்த இடத்துல எத்தனை பசங்களை நான் இறக்கி விட்டேன் அப்படின்ற மாதிரி இவனுக்கு ஒரு பாஸ் லேடி இருப்பா. அந்த லேடிக்கு வாக்கி டாக்கி மூலமா இன்ஃபார்ம் பண்றான். அந்த நாட்டுல எந்த அளவுக்கு சேஃப்டியை கடைப்பிடிக்கிறாங்கன்னு பாருங்க. அது மட்டும் இல்ல, நம்ம ஹீரோ வேலை பார்க்குற ஏரியா, ஸ்கூலு, ஏன் இந்த மொத்த ஊருமே சமதளமா தாழ்வாலா இருக்காதுங்க. பெரிய பெரிய மலைகளையும் அடர்ந்த காடுகளையும் கொண்டது தான் இந்த ஊரு. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த பசங்களை எல்லாத்தையும் சேஃபா வீட்டுல விட்டு அப்படியே வேலை பார்க்குற அந்த ஸ்கூலுக்கு வரான். அப்படியே வந்தா நம்ம ஊர்ல ஓடுற பஸ்ஸையும் காலேஜ் பஸ்ஸையும் யாரு கண்ட்ரோல் பண்ணுவா? அந்தந்த காலேஜை சேர்ந்த மேனேஜ்மெண்ட்டும் ஸ்கூலை சேர்ந்த மேனேஜ்மெண்ட்டும் தானே கண்ட்ரோல் பண்ணும். ஆனா இந்த கண்ட்ரில எல்லாம் கதையே வேற. அதாவது இந்த ஸ்கூலோட பசங்களை கொண்டு போய் விடுறதுக்கு இங்க தனியா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஒன்றே வச்சிருக்கிறாங்க. அந்த டிபார்ட்மெண்டோட ஹெட் தான் இந்த லேடி, நம்ம ஹீரோவோட பாஸ். அவகிட்ட போயிட்டு, மேடம் நான் என்னோட ஷிஃப்ட்டை கரெக்டா முடிச்சிட்டேன், அதே மாதிரி ஒரு சின்ன ஃபேவர் பண்ண முடியுமா? அது என்னன்னா, என் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம ரீசெண்டா தான் இப்ப இறந்தாரு. அதே மாதிரி இப்ப என் அம்மாக்கும் ரொம்ப வயசாயிடுச்சு, மெடிக்கல் செலவும் ரொம்ப ஜாஸ்தியா போய்கிட்டு இருக்கு. அதனால எனக்கு டபுள் ஷிஃப்ட் போட முடியுமா, ஓட்டி கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறான். பட் இந்த லேடி முடியாதுன்னு சொல்லவும், என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? நான் வேலையில ஜாயின் பண்ணும் போது ஓட்டி எல்லாம் இருக்குன்னு தானே சொன்னீங்க? ஆமா சொன்னோம், ஆனா உன்னை விட சீனியர்ஸ் மாருங்க இங்க நிறைய பேர் இருக்கானுங்களே, அவங்களுக்கு தான் நாங்க ஃபர்ஸ்ட் ஓட்டியை கொடுப்போம், அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவைப்பட்டா ஃப்ரீ டைம் இருந்தா அப்போ உனக்கு ஓட்டியை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லவும், ஹீரோ அங்கிருந்து காண்டில கிளம்பி நேரா வீட்டுக்கு வரான். வந்தா அவன் வீட்டு வாசல்ல கால் முடியாத ஒரு டோக் இருக்கும். அந்த டோக்கே அவ்வளோ பாசமா அவ்வளோ அன்பா வீட்டுக்குள்ள தூக்கிக்கிட்டு வரா. அதுக்கு சோஃபால படுக்க வச்சு சாப்பாடும் போடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவோட அம்மா ஹீரோ கிட்ட, இந்த மாதிரி உன்னோட பையன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு சொல்லவும், எது ஸ்கூலுக்கு போகலையா, ஏன் போகல அவன்? அது ஏதோ உடம்பு சரியில்லையாம். ஏமா நீங்க அவன் சொல்ற காரணத்தை நீங்களும் நம்புறீங்களாமா? சரி நீ ஏண்டா ஒரு மாதிரி இருக்க, வேலை செய்யற இடத்துல ஏதாவது பிரச்சனையா? ஆமா ஆமா, முடிஞ்ச அளவுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறேன், பட் எனக்கு இந்த குடும்பத்துல இருக்கிற பண பிரச்சனையை எப்படி தீக்கிறதுன்னு தான் தெரியல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது உள்ள இருந்து ஹீரோவோட பையன் வரான். வந்து சிப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப ஹீரோவும் என்னடா ஆச்சு, ஏண்டா ஸ்கூலுக்கு போல அப்படின்னு கேட்டா, அவன் வாயை திறக்க மாட்டேங்கிறான். செம்ம தெனாவட்டா பெட்டில் போய் படுத்துக்கிட்டு இருப்பான். ஆனா ஹீரோ அப்பவும் விடாம, நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஏன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல? ஏன் என்னோட வயசுல நீங்க கரெக்டா ஸ்கூலுக்கு போனீங்களா? இல்லடா நான் போல தான், அந்த டைம்ல தான் நானும் உன்னுடைய அம்மாவும் லவ் பண்ணோம், என்னால உன்னுடைய அம்மா கர்ப்பமானா, அதனால தான் நான் ஸ்கூலை விட்டு நிக்க வேண்டியதா ஆச்சு. இப்ப 5க்கும் 10க்கும் மல்லாடிக்கிட்டு இருக்கேன், பஸ் டிரைவரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஃபியூச்சர்ல இதே நிலைமை உனக்கு வந்துடக்கூடாது, நீ நல்லா படிச்சு பெரிய பொசிஷனுக்கு போகணும் அப்படின்றதுக்காகத்தான் இவ்வளவு கெஞ்சிக்கிட்டு இருக்கேன், ஏண்டா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு ஹீரோ கேட்டா, அந்த பயலுக்கு அப்பா மேல ஒரு குருட்டுத்தனமான கோவம். அதாவது அவனுடைய அம்மா அவனை விட்டு போனதுக்கான காரணம் நம்ம ஹீரோ தான். இந்த பையன் பிறந்ததுல இருந்தே நம்ம ஹீரோக்கு இந்த பையன் மேல பெருசா அக்கறையே கிடையாது, பாசம் காட்டினது கிடையாதுன்னு பையன் அப்பா வெறுக்கிறான். வாக்குவாதம் பண்ணி பயங்கரமா சண்டையும் போடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பையன் கிட்ட பெருசா எதுவும் பேசல, சைலண்டா அவனுடைய டாக்க தூக்கிக்கிட்டு நேரா ஒரு வெட்டினரி டாக்டரை பாக்குறதுக்காக வரான். ஏன்னா பாவம் அந்த நாய்க்கு கால் முடியல, ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருக்கு. அந்த நோய்வாய்ப்பட்ட நாய் இன்னும் பல மாசத்துக்கு சஃபராக விட முடியாது இல்லையா, அதனால அதுக்கு ஊசி போட்டு கொன்னுடலாம், அதுக்கு ரிலீஃப் கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு வெட்டினரி டாக்டரை பாக்குறதுக்காக வந்திருக்கிறான். பட் அதே டைம்ல காட்டுக்குள்ள பெரிய பெரிய டவர் மூலமா எலக்ட்ரிக்ஸ் லைன் போயிட்டு இருக்கு. மென்ட் அந்த லைன்ல இருந்த ஒரு பாகம் உடைஞ்சி அது அப்படியே கீழே காஞ்சி போன புல்லு மேல விழவும், அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பத்துக்கிட்டு எரியுது. அந்த நெருப்பு இப்ப படிப்படியா காடு முழுக்க பரவும் செய்து. இந்த விஷயம் எல்லாம் தெரியாத நம்ம ஹீரோ எப்பவும் போல வேலைக்கு போறான். வீட்டுல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பிக்கப் பண்ணி ஸ்கூலுக்கு டிராப் பண்றதுக்காகவும் கிளம்புறான். இப்ப இதே டைம்ல காட்டுக்குள்ள டேங்கர் லோரி ஓட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு டிரைவர் அப்படியே இந்த காட்டுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற தீயை பார்த்துட்டு உடனே அவர் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட்க்கு இந்த இடத்துல இந்த காட்டு பகுதியில தீ பிடிச்சு இருக்குது, தீ பரவிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிடுவாரு. அப்படி அவர் இன்ஃபார்ம் பண்ணினதுமே இங்க கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிறவங்க காட்டுல உள்ள சிசிடிவி கேமரா வச்சு அந்த தீ கரெக்டா எந்த இடத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிடுவாங்க. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம உடனே ஃபயர் டிபார்ட்மெண்ட்க்கு கால் பண்ணி இமீடியட்டா அந்த ஃபயரை போய் அணைங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை, சாப்பிட்ட சாப்பாடு எல்லாத்தையும் அப்படி இப்படின்னு போட்டு சேஃப்டி சூட் எல்லாம் மாட்டிக்கிட்டு 2 தீ அணைப்பு வண்டிகள் மூலமா அந்த காட்டு தீ அணைக்கிறதுக்காக வேக வேகமா போய்கிட்டு இருப்பாங்க. இப்ப அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோவும் பையனை பிடிச்சி திட்டோமே, அவங்க கிட்ட ரொம்ப கோவமா பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி என்னடா பண்ற, எந்திரிச்சியாடா, சாப்பிட்டியாடா, என்னுடைய மெசேஜ் பார்த்தா
ரிப்ளை பண்ணு அப்படின்ற மாதிரி. வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கும் போது கூட இவன் பேசிக்கிட்டு தான் வரா. ஆனா இவனோட எந்த கேள்விக்கும் அந்த பையன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். ஏன் அவ அதை பார்க்க கூட இல்ல. அவன் அதுக்கப்புறம் ஹீரோ பசங்க எல்லாருமே ஸ்கூல்ல சேஃபா இறக்கி விட்டு மறுபடியும் இவங்க பசங்க நிக்கிற அந்த இடத்துக்கு திரும்பி போலான்னு பார்க்கும்போது திடீர்னு அவங்க அம்மா வீட்டுல இருந்து கால் பண்றாங்க. பண்ணி இந்த மாதிரி டே உன் பையன் அவனுக்கு ஏதோ உடம்பு முடியலன்னு சொன்னான்ல, அது பொய் இல்லடா உண்மை. அவனுடைய உடம்பு அப்படியே தகன்னு கொதிக்குது, அவனுக்கு ஃபீவர் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கிற அப்படின்னு சொல்லவும் ஹீரோக்கு இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலங்க. அதனால இப்போதைக்கு நம்ம வீட்டுல ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்குமா, அதை வச்சு அதுல உள்ள மெடிசனை வச்சு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருங்க. நான் இதோ பெட்ரோல் போட்டுட்டு மறுபடியும் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இப்ப நம்ம ஹீரோவோட பாஸ் கால் பண்றா. பண்ணி என்னடா அவனுடைய டிராப்ப சரியா முடிச்சிட்டியா, ரிட்டர்ன் சீக்கிரமா வந்துடுவியா, ஏன்னா உன்னுடைய பஸ்ஸுக்கான மெக்கானிக் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ நான் டிராப்ப முடிச்சிட்டேன் மேடம், நான் வர வழியில பெட்ரோலை மட்டும் அடிச்சுக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க காண்டாவறாங்க. இதெல்லாம் நீ வண்டியை எடுக்கிறதுக்கு முன்னாடியே செக் பண்ணிருக்க வேண்டாமா, ஃபில் பண்ணிருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லும் போது சாரி மேடம் அவசரத்துல நான் மறந்துட்டேன், இதோ சீக்கிரமா இந்த டேங்கை ஃபுல் பண்ணிட்டு எவ்வளவு வேகமா அந்த இடத்துக்கு வர முடியுமோ வந்து சேர்ந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த வாக்கி டாக்கியை கட் பண்ணிட்டு பெட்ரோல் பங்குக்குள்ள வந்தா அங்க ஒரு பெரிய லைன் இருக்கும். இதனால இவனுக்கு ஒரு பக்கம் லேட் ஆகிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி அந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களும் அந்த தீ எங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்ற இடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க, மார்க் பண்ணிட்டாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கும் புரியுது இந்த மாதிரி எலக்ட்ரிக்ஸ் லைன் மேல போய்கிட்டு இருக்கு, அந்த லைன் மூலமா தான் இந்த தீ ஏற்பட்டு இருக்கும் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு புரியுது. ஆனா இருக்கிறதுல பெரிய பிரச்சனை என்னன்னா இவங்களால அந்த இடத்துக்கு ரீச் பண்ணி போக முடியாது. ஏன்னா நெருங்கி போனா மட்டும் தானே வண்டியில இருக்கிற தண்ணி மூலியமா அந்த நெருப்பை அணைக்க முடியும், ஏதாவது பண்ண முடியும். ஆனா போகவே முடியாதுப்போ அந்த நெருப்பை எப்படி அணைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒரு ஷார்ட் கட் இருக்கும், அதனால இந்த வழியை பயன்படுத்தி முடிஞ்ச அளவுக்கு அந்த நெருப்பு கிட்ட போக முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வண்டியை எடுத்துக்கிட்டு சின்ன கேப் வழியா போறாங்க. பட் இப்படி போனாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தாண்டி இவங்களால போக முடியல, அங்கே ஸ்ட்ரக் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் ஃபயர் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த மொத்த பேரும் ஒரே இடத்துல கூட்டுறாங்க. என்ன பண்ணலாம் எப்படி இந்த தீ அணைக்கலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்றாங்க. டிஸ்கஸ் பண்ணும் போது இந்த தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த இடத்துக்கும் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பேரடைஸ் என்று சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு, அந்த ஏரியாக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா இந்த தீயினால, அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற 27,000 மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா பேரடைஸ்ல இருந்து நெருப்பு எரியிற இடம் கிட்டத்தட்ட 8 மைல்ஸோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த நெருப்பும் பரவாது, நம்மளும் பரவ விட மாட்டோம், அதுக்கு முன்னாடி அந்த தீயை கண்டிப்பா அணைச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பஸ்ல ஃபுல் பண்ணிடுவான். பண்ணிட்டு அதுக்கான காசை கொடுத்துட்டு வெளியில வந்தா செம்ம ஸ்பீடா ஃபயர் அணைக்கிறதுக்காக ஃபயர் வண்டி போய்கிட்டு இருக்கும். இந்த விஷயத்தை இவனும் நோட் பண்றான். அதே மாதிரி அம்மா கிட்டேயும் அம்மா என்னால இப்ப சரியா பேச முடியாது, உடனே நான் டிப்போக்கு கிளம்பி ஆகணும், அது வரைக்கும் அவனை சேஃபா பாத்துக்கோங்க, நான் வேலையை முடிச்சிட்டு மெடிசனை வாங்கிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வேகமா அந்த டிப்போவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறான். அதே வேலையில இப்ப அந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட்க்கு இன்னொரு செய்தி வருது. அதாவது இவங்க காட்டுக்குள்ள தீ ஏற்பட்டு இருக்கேன்னு அங்க கூடி இருக்காங்க இல்லையா, ஆனா அங்க இருந்து 3 மைல் தூரம் தள்ளி இன்னொரு இடத்துல தீ பிடிச்சு இருக்கு, அங்கே மக்கள் அவதிப்படுறாங்க, ரெஸ்கியூக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த ரெஸ்கியூ டீமோட ஹெட்டுக்கு ஒண்ணுமே புரியல, அது எப்படி சாத்தியம், நெருப்பு பிடிச்ச 2 இடத்துக்கும் இடையில 3 மைல் தூரம் டிஸ்டன்ஸ் இருக்கு, அப்படி இருக்கும் போது இது எப்படி தனித்தனியா தீ பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பெட்ரோல் கார் அம்பி இந்த காட்டுக்குள்ள எந்த அளவுக்கு தீ பரவி இருக்கு, இல்ல ஏதாவது மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களா, அப்படி பாதிக்கப்பட்டா அவங்களை காப்பாத்தி கூட்டிக்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வண்டி அனுப்பி வச்சிட்டுறாங்க. ஆனா அந்த வண்டி ஓட்டிக்கிட்டு போறவன் சார் என்னால ரோட்டையே பார்க்க முடியல, எங்க பார்த்தாலும் கரும் புகை தீ பொறியா வந்துகிட்டு இருக்கு, மொத்தமா இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றான் அவன். ஆனா அவங்களுக்கு அதுல இன்னொரு ஷாக் என்னன்னா இவங்க அனுப்பி விட்டாங்க இல்லையா, அந்த இடத்துல இவங்க கணக்குப்படி நெருப்பே பரவி இருக்க கூடாது, பட் அந்த இடத்துல இன்னும் பயங்கரமா நெருப்பு பரவி இருக்கு, மக்கள் எல்லாம் தப்பிக்கிறதுக்காக அங்க இங்கமா ஓடுறாங்க, ஏன் சில பேரோட உடம்புல தீ கூட பத்திக்கிட்டு எரியுது, அதை அணைக்கிறதுக்கு சில பேர் போராடுறாங்க. அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த பையன் உடனே அவனுடைய மேலதிகாரிக்கு இன்ஃபார்ம் பண்ண, அப்பதான் அந்த ஆளுக்கே ஒரு விஷயம் புரியுது, நம்ம நினைக்கிற மாதிரி இந்த நெருப்பு 2ஆ பிரிஞ்சு தனித்தனியா எரியல, இங்க ஆரம்பிச்ச நெருப்பு 3-4 கிலோமீட்டருக்கு இவ்வளவு பெரிய பரப்பளவு முழுக்க பரவி இருக்குது அப்படின்னு சொல்றான். இதே டைம்ல இவங்க ஒரு பெட்ரோல்காக ஒரு ஆளாமிச்சு இருப்பாங்க இல்லையா, அவனும் போனா ஒரு குறிப்பிட்ட ஏரியால இருக்கிற வீடுகள் எல்லாம் பத்திக்கிட்டு எரியுது, மக்கள் எல்லாம் என்ன பண்றது எங்க போறது அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா திரும்புற இடம் எல்லாமே நெருப்பு தான், இருட்டா வேற இருக்கு, எங்கேயும் போக முடியாது வர முடியாது, மக்கள் எல்லாம் திணறாங்க. அப்ப இங்க இருக்கிற ஃபயர்மேன் தான் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறவங்க எல்லாரையும் காப்பாத்தி வண்டியில ஏத்தி அவனுடைய மேலதிகாரி கிட்டேயும் இந்த மாதிரி எங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஆளுங்க வேணும், நிறைய பேர் காயப்பட்டு இருக்கிறாங்க, வழியில துடிக்கிறாங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மெடிக்கல் டீமும் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் முடிஞ்ச வரைக்கும் ஆட்களை காப்பாத்திட்டு வேகமா அந்த இடத்தை விட்டு கிளம்புறான். அதே மாதிரி ஹீரோவும் அவனுடைய பஸ் டிப்போக்கு எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கும் போது திரும்ப அந்த பாஸ் லேடி கால் பண்றான், என்னடா லேட் ஆகிக்கிட்டே இருக்கு, இன்னும் நீ டிப்போக்கு வரலையா, மெக்கானிக்கும் உனக்கா எவ்வளவு நேரம்டா வெயிட்
பண்ணுவா. இல்ல மேடம் சாரி, கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூ, பையனுக்கு வேற உடம்பு சரியில்லை, நான் அவனை போயிட்டு பார்க்கணும். டே 2 மணி நேரம் தான் டைம், ஒழுங்கா டிப்போக்கு வர வழியை பாரு, வந்து இந்த மெக்கானிக்கோட சேர்ந்து அந்த வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உன்னுடைய பையனோட படுத்து தூங்கி என்ன இளவு வேணாலும் பண்ணு, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, இப்போ ஒழுங்கா பஸ்ஸை கொண்டு வந்து டிப்போக்கு சேர்த்து அப்படின்னு சொல்லவும் இவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த போன் காலை கட் பண்றான். கட் பண்ணிட்டு இவனுக்கு பையனுக்கு ரொம்ப உடம்பு முடியல, ஃபீவரா இருக்குல்ல, அதுக்கு மெடிசன் வாங்க ஒரு ஃபார்மசிக்கும் போறான். போயிட்டு அப்படி வாங்கிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோவை விட்டு பிரிஞ்சு அந்த பொண்டாட்டி கால் பண்றான். பண்ணி நம்ம பையனுக்கு என்ன ஆச்சு, அவனுக்கு ஏதாவது உடம்பு முடியலையா, என்ன பார்க்கணும், என் வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறான். அது ஒண்ணும் இல்ல, எனக்கும் அவனுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவன் ஸ்கூலுக்கு போல கட் அடிச்சான், ஏன் எதுக்குன்னு கேட்டேன். உடம்பு சரியில்லைன்னு சொன்னா நான் ஆரம்பத்துல போய்த்தானு நினைச்சேன், பட் அது உண்மை என்ற விஷயம் இப்பதான் எனக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவளும் டே என்ன இவ்வளவு ஈஸியா சொல்லிக்கிட்டு இருக்க, அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும், அவனை நீ தான் பார்த்துப்பேன்னு பெருசா வீராப்பா பேசினா இதான் நீ பாத்துக்கிற லட்சணமா, இல்ல புரிஞ்சுக்கோ நான் வேலையில இருக்கேன், வண்டியை டிப்போல விட்ட உடனே அவனை பாக்குறதுக்காக தான் போவேன், அப்ப நான் மட்டும் என்ன பண்றேன், நானும் வேலையில தாண்டா இருக்கேன், அது மட்டும் இல்லாம நானும் பீட்டும், அதாவது அவ இப்ப லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பையனும் வேற ஒரு ஊருக்கு அவங்க இன்னைக்கு நைட்டே போக போறாங்களாம். அப்ப அதை ஹீரோ கேட்டு இங்க ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கும் போதே தூரத்துல காட்டுல நெருப்பெறிஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயத்தை அந்த கருமேகம் மேல போய்கிட்டு இருக்கிற விஷயத்தை நோட் பண்றான். அதனால அவனுடைய எக்ஸ் வைஃப் கிட்ட அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு இவனுடைய அந்த பாஸ் லேடிக்கு இன்ஃபார்ம் பண்ணா. அவடே இந்த காட்டுக்குள்ள நெருப்பு பிடிச்ச வெங்காயம் எல்லாம் எங்களுக்கும் தெரியும், அதை ஃபயர் டிபார்ட்மெண்ட் நினைச்சிட்டாங்க, அதனால மறுபடியும் சாக்க சொல்லாம ஒழுங்கா வண்டி எடுத்துக்கிட்டு வந்து டிப்போக்கு சேரு, அப்படி இல்ல வேலையை விட்டு தூக்கிடுவேன் நீ, அதுக்கப்புறம் வேற எங்கேயாவது போய் தான் பொழப்ப பாக்கணும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லவும் இவனும் சரி உடனே வரேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு வேகமா அந்த டிப்போவை நோக்கி போய்கிட்டு இருப்பான். இப்ப இதே டைம்ல ஃபயர் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க எல்லாம் பெரிய பெரிய விமானம் மூலியமா அந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மால ஃபயர்மேன் நிறைய மக்களை காப்பாத்திக்கிட்டு அவனும் அவனை சேர்ந்தவங்களும் காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு தப்பிக்க முடியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா. இப்ப அவனுடைய சீஃப் அவனுக்கு கால் பண்ணி என்னடா வெளியே வரதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கும் போது இல்ல சீஃப், நிறைய வழிகள் நெருப்புனாலேயும் மரங்கள் விழுந்து கிடக்கிறதுனாலையும் க்ளோஸ் ஆயிடுச்சு, என்னால அந்த வழி பக்கமா போக முடியல, ஏன் எனக்கு முன்னாடி வர கார் வண்டியை கூட என்னால கவனிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்றான். அதனால சீஃபும் நல்லா யோசிச்சுட்டு சரி ஒரு ஐடியா பண்ணி போற வழியில இன்னும் கொஞ்சம் தூரத்துல ஒரு பாலம் வரும், அந்த பாலத்துக்கு கீழே நிறைய தண்ணி போய்கிட்டு இருக்கு, அந்த தண்ணில நீயும் உன்னை சேர்ந்தவங்களும் ஒளிஞ்சிக்க, அப்படி ஒளிஞ்சாதான் இப்போதைக்கு அந்த காட்டு தீயில இருந்து உங்களால தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் இவனும் சரியானு சொல்லிட்டு வேகமா அந்த பாலத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கான். போயிட்டு வண்டியை நிப்பாட்டி வண்டியில இருக்கிற எல்லாத்தையுமே அந்த தண்ணியில தான் இறக்கி விட்டுடுறான். முடிஞ்ச அளவுக்கு இந்த தண்ணிக்குள்ள உங்களுடைய உடம்பு மறையிற அளவுக்கு ஒளிஞ்சிக்கோங்க அப்படி என்று சொல்றான். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இந்த காட்டு தீயோட சேர்ந்து பயங்கரமா காத்து அடிக்கும் போல அந்த காத்து அப்படியே ஒரு நெருப்பு வேவ் மாதிரி வருது. இந்த வேவ்ல இருந்து முதல் டைம் தப்பிச்சிடுறாங்க. பட் ரெண்டாவதா மிகப்பெரிய இன்னும் ஒரு வேவ் வரும் போது இவங்க மொத்த பேரும் அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபயர்மேன் கிட்ட இருந்து இந்த சீஃபுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. அதனால ஐயோ அந்த தண்ணிக்குள்ள விழுந்து மொத்த பேரும் செத்து போயிட்டாங்களோ, மொத்த பேரோட சோழியும் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா இல்ல அவனும் அவனை சேர்ந்தவங்களும் உயிரோட தான் இருக்கிறாங்க. ஆனா எங்களால இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு உயிரோட இருக்க முடியும்னு தெரியல, ஏன்னா இந்த காட்டு தீ இத்தோட நிக்காது, அது வேகமா மேற்க நோக்கி பேரடைஸ் ஒரு ஏரியா சொல்லிருப்பாங்க இல்லையா, 27,000 மக்கள் வாழ்ற அந்த ஏரியா, அதை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அந்த ஊர்ல இருக்கிற மொத்த பேரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு அடி வயிறெல்லாம் கலக்குது, தூக்கி வாரி போடுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ டிப்போக்கு போய்கிட்டு இருக்கிற வழியிலே பையனை நினைச்சு ரொம்பவும் கவலைப்படுறா. அதனால கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான், மெசேஜ் பண்ணாலும் பார்க்க மாட்டேங்கிறான், அட்லீஸ்ட் நம்ம வாய்ஸ் நோட் ஆகுது அனுப்புவோமே அப்படின்னு இந்த மாதிரி சாரிடா என்ன மன்னிச்சிடு, நேத்து நைட்டு உன் கூட அப்படி சண்டை போட்டு இருக்க கூடாது, ஆனா என்ன மன்னிச்சிடு, நான் தெரியாம பண்ணிட்டேன், உனக்கு உடம்பு முடியல அதுக்கான மெடிசனை கூட நான் வாங்கிட்டேன், ஒந்தவே வந்துகிட்டே இருக்கேன், உன்னை அது வரைக்கும் பத்திரமா பாட்டி பார்த்துப்பாங்க. இது இல்லாம நம்ம ஏரியாவை சுத்தி நெருப்பு பரவிக்கிட்டு இருக்கு, காட்டு பிடிச்சுக்கிச்சு, அது இது வரைக்கும் பிரச்சனை இல்லாத மாதிரி தான் தெரியுது, பட் இருந்தாலும் நீயும் பாட்டியும் கொஞ்சம் சேஃபா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா அந்த டிப்போக்கு போறான். இப்ப அதே டைம்ல இந்த சீஃப் ஆபீசருக்கு இந்த நெருப்பு ஊர் மக்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு இல்லையா. அதனால ஊர்ல இருக்கிற ஒரு டவுன் ஹால்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், அந்த டிபார்ட்மெண்ட்க்கு கால் பண்ணி ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லி உடனே இந்த இடத்துல இருந்து 4000 பேரை இன்னொரு இடத்துக்கு மாத்துங்க, ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போயிடுங்க, ஏன்னா அந்த இடத்துல தீ பரவுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை பாஸ் பண்ணிட்டு இவர் பிளேன்ல காட்டு தீ எப்படி பரவி இருக்கிறதுன்னு பார்க்க கிளம்பிடுவாரு. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா இங்க தீ பரவல் ஏற்பட்டதுனால இவங்களோட போன் லைன்ஸும் இன்டர்நெட்டும் சுத்தமா வேலை செய்யல. அதனால இந்த 4000 பேர்த்த இவங்களால அலர்ட் பண்ணவும் முடியல, தீ பரவ போது பெரிய ஆபத்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் முடியல. உதாக்குறைக்கு இந்த சீஃப் வானத்துல இருந்து இந்த நெருப்பு பரவிக்கிட்டு இருக்கிறத பாத்துக்கிட்டு இருக்கும் போது இதை அணைக்கிறதுக்கான ஆட்களே ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட இல்ல, ஒரு 50-60 பேர் இன்னும் வேணும், இன்னும் ஒரு 4-5 பிளேன் வேணும், அதெல்லாம் வச்சு கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணி கொஞ்சமா இந்த தீ அணைச்சா தான் இவங்க கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர முடியும். ஆனா அப்படியும் இவங்களுக்கு இன்னும் 50
ஆள் வேணும், இன்னும் நிறைய பிளேன் வேணும்னா குறைஞ்சது 2 மணி நேரத்திலிருந்து 3 மணித்தியாலம் நேரம் வரைக்கும் எடுக்கும் அப்படின்னு அங்க இருக்கிற டீம்மேட்ஸ் பேசிக்கிறாங்க. அதே மாதிரி இங்க பாவம் நம்ம ஹீரோ கொண்டு போய் விட்டு இருப்பான் இல்லையா ஸ்கூல் பசங்க, அந்த குட்டி பசங்களுக்கு வெளியில என்ன நடக்குது, ஏன் இப்படி புகையா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அங்க இருக்கிற டீச்சர் தான் பசங்களா ஒண்ணும் இல்ல, சின்னதா தீ பிடிச்சிருக்கு, அதை சீக்கிரமா அணைச்சிடுவாங்க, சோ அது வரைக்கும் நீங்க சமத்தா உட்கார்ந்துகிட்டு இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இப்ப ஸ்கூலோட பிரின்சிபல் வந்து டீச்சர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி வெளியில தீ ரொம்பவும் பயங்கரமா பரவிக்கிட்டு இருக்கு, அதனால ஃபர்ஸ்ட் நாம இங்க இருக்கிற பசங்களை சேவ் பண்ணணும். அதுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு பசங்களோட பேரண்ட்ஸ்க்கு மெசேஜ் பண்றேன், கான்டாக்ட் பண்ண பாக்குறேன். அதே மாதிரி நீங்களும் பசங்க கிட்ட இருந்து பசங்களோட பேரண்ட்ஸ் நம்பரை வாங்கி உடனே வந்து அவங்களோட பசங்களை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த டீச்சர் சரி ஓகே, பட் இன்னும் சில பசங்களோட பேரண்ட்ஸ் வந்து வெளியூர்ல இருக்கிறாங்களே, அவ்வளவு தூரத்துல இருந்து அந்த பேரண்ட்ஸ் கிளம்பி வந்து இங்க பசங்களை கூட்டி போறதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆகுமே, இங்க அது வரைக்கும் இந்த பசங்களை தனியா விட முடியாது அப்படின்னு சொல்லும் போது சரி அவங்களுக்கு மட்டும் ஏதாவது பஸ் அரேஞ்ச் பண்ணி சேஃபா கூட்டிக்கிட்டு போயிடலாம், அது வரைக்கும் நீ மத்த பசங்க கிட்ட அவங்களோட பேரண்ட்ஸோட நம்பரை வாங்கி உடனே இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணு, அவங்களோட பசங்களை வந்து கூட்டிக்கிட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லவும் இவளும் வேக வேகமா அந்த பசங்க கிட்ட நம்பரை வாங்கிக்கிட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பஸ் ஓட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு பக்கம் பாஸ் டார்ச்சல் பண்றான்னா இன்னொரு பக்கம் X5 டார்ச்சல் தாங்க பெரும் டார்ச்சல். போனை போட்டு வசன்னு பேசிக்கிட்டே இருக்கா, இந்த மாதிரி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கையை கெடுத்த, அதே மாதிரி நீ நம்ம பையனோட வாழ்க்கையும் கெடுத்துட்டு அவனை ஒழுங்கா பாத்துக்க மாட்டேங்கிற, அவனுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல கூட அவன் கூட இல்ல நீ அப்படின்னு செம்ம பஜாரி தனமா பேசிக்கிட்டு இருக்கா. அப்படி பேசிட்டு கடைசியா இதுக்கப்புறம் உனக்கு அவனை வளர்க்குற தகுதி இல்ல, அதனால அவனையும் என் கூடயே கூட்டிக்கிட்டு வெளியூருக்கு போறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ அப்படியே சைலண்ட் ஆயிடுறா, அந்த காலையும் கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் பையன் கிட்ட டே நீ எதுக்கும் கவலைப்படாதடா, உனக்கு தேவையான மெடிசனை வாங்கிட்டேன்டா, உனக்கு என்னுடைய மெசேஜ் கிடைச்சதுன்னா உடனே எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணு, நான் டிப்போக்கு போயிட்டு உடனே வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தான் அப்போதைக்கு சொல்றா. ஆனா அதுக்கப்புறம் சடனா அவனுக்கு என்ன தோணுச்சுன்னே தெரியலங்க, இந்த வேலை இருந்தா என்ன போனா என்ன, இப்போதைக்கு என்னுடைய மகனோட உயிர் தான் முக்கியம், அவன் கூட நான் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி இவன் டிப்போக்கு போற வழியில இருந்து அந்த வண்டியை திருப்பி இவன் பையனை பாக்குறதுக்காக இவன் வீட்டு பக்கமா வண்டியை விடுவான். அதே நேரத்துல ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாருமே அவங்க பேரண்ட்ஸ் வந்து கூட்டிக்கிட்டு போவாங்க, பட் 23 பேரை மட்டும் கூட்டி போறதுக்கான ஆள் இல்ல. கார்ல கூட்டிக்கிட்டு போகலான்னு பார்த்தாலும் தேவையான கார் இருக்காது, அதனால அந்த பசங்களை கண்டிப்பா பஸ்ல தான் கூட்டிக்கிட்டு போகணும், அதுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் பிரின்சிபலுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த பிரின்சிபல் லேடி அப்படியே இந்த விஷயத்தை ஹீரோவோட பாஸ் கிட்ட சொல்லும் போது அவ பம்புரா, அவ்வளவு தானே மேடம், இதோ ரெடி பண்ணிடுறேன், குழந்தைங்க எல்லாத்தையும் சேஃபா அங்க இருந்து கூட்டிக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ வாக்கி டாக்கி மூலியமா அவளோட டீம்மேட்ஸோட பேசுறா. இந்த மாதிரி யாரோட வண்டி எம்டியா இருக்கு, யாரெல்லாம் அவங்களோட வேலையை கரெக்டா முடிச்சிட்டீங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, ஏன்னா இந்த ஸ்கூல் பசங்க எல்லாத்தையும் சேஃபா ஏத்திக்கிட்டு அவங்கள கிழக்கு பக்கமா இந்த தீ விபத்துல இருந்து அவங்கள சேஃபான இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போகணும், அதுக்கு யாரு ரெடியா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ கூறுத்துது, ஏன்னா அவனோட வண்டி தான் எம்டியா இருக்கு, அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல வேற இருக்கிறான், அதனால இப்ப என்ன பண்றது, நம்மளுடைய பையனை பாக்குறதுக்காக போலாமா, அவனுக்கு உடம்பு முடியல, இந்த நேரத்துல அவன் கூட இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஸ்கூல்ல படிக்கிற 23 பசங்களோட உயிரை காப்பாத்தணும், அவங்கள ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறா. அப்படி யோசிச்சு அவனோட பையனோட போட்டோவை பார்க்கும் போது அவனுக்கு வேற வழி தெரியல, சரி இப்போதைக்கு அந்த 23 பசங்களோட உயிர் தான் முக்கியம், அவங்களை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு வாக்கி டாக்கி மூலியமா அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல நான் தான் இருக்கிறேன், என் வண்டி தான் எம்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவா. அப்ப பாஸ் மகாராசா உன்னை தாண்டா தேடின, இந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க் எல்லாம் கூட அப்புறம் பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் இப்ப போயிட்டு அந்த பசங்களை சேஃபா உன்னுடைய பஸ்ல ஏத்திக்கிட்டு கிழக்கு பக்கமா எங்கேயாவது தூரமா கூட்டிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லவும் இவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்கூல் பக்கமா திருப்புறான். அதுக்கப்புறம் கரெக்ட் டைம்ல ஸ்கூலுக்கு ரீச் ஆகி அங்க இருக்கிற எல்லா பசங்களையும் பஸ்ல ஏத்திட்டு இந்த டீச்சர் ஆக்சுவலா இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின், இப்ப அவ மட்டும் பஸ்ல ஏறாம மறுபடியும் ஸ்கூல்ல நோக்கி போவா. அப்போ ஹீரோ நிப்பாட்டி எங்க போறீங்கன்னு கேட்டா நான் ஸ்கூல் டோரை லாக் பண்றதுக்காக போறேன்றான். அப்போ உங்களுக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிச்சா என்ன, அவ நெருப்புல சிக்கிடுவோம்னு உசுர கையில பிடிச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறான். இந்த டைம்ல நீங்க வேற டோரை க்ளோஸ் பண்றேன்னு போறீங்க, அது மட்டும் இல்லாம இந்த பஸ்ல இருக்கிற பசங்களை சேஃபா பாத்துக்கிறதுக்கும் கண்ட்ரோல் பண்றதுக்குமே ஒரு ஆள் தேவை, ஏன்னா நான் வண்டி ஓட்டுற ஒரே டைம்ல எனக்கு வண்டி ஓட்டிக்கிட்டு பசங்களையும் பார்க்க முடியாது, எனக்கு என்ன ஒரு ஃபேமிலி இருக்கு, இந்த ட்ரிப்பை முடிச்சிட்டு என் பையனையும் போய் பார்க்கணும், சோ ப்ளீஸ் நீங்களும் வந்து வண்டியில இருங்க அப்படின்னு சொல்லும் போது இவளும் சரி ஓகேன்னு வண்டியில இருக்கிறா. ஆனா அங்க பிரச்சனையே டிராபிக் தான், இவங்க எப்படி வெளியில போக நினைக்கிறாங்களோ அதே மாதிரி இங்க இருக்கிற ஊர் மக்களும் வண்டி கார்னு எல்லாத்தையும் லைன் கட்டி நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க, இன்ச்சா தான் நகர்ந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த பாஸ் லேடியும் அவளோட கண்ட்ரோல்ல இருக்கிற எல்லா பஸ் டிரைவருக்கும் கால் பண்ணி சேஃபா இந்த ஊரை விட்டு கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும் போது எல்லார்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வருது, எல்லாரும் வெளியில போயிட்டாங்க, நம்ம ஹீரோவோட பஸ் மட்டும் தான் இருக்கு, அதனால அவனுக்கு கான்டாக்ட் பண்ணி பேசலாம், என்ன பண்றான் அப்படின்னு கேட்கலான்னு பார்த்தா பஸ்ல அவன் இந்த பசங்களை பிக்கப் பண்ண விஷயத்த மட்டும் தான் சொல்லிருப்பா. பட் அது
அதுக்கப்புறம் அந்த பாஸ் அவனை கான்டாக்ட் பண்ண நினைச்சாலும் சரி, நம்ம ஹீரோ அந்த பாஸை கான்டாக்ட் பண்ண நினைச்சாலும் சரி, அந்த சிக்னல் ஒழுங்கா கிடைக்க மாட்டேங்குது. 2 பேராலும் பேசிக்க முடியல, இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிக்க முடியல. அதே மாதிரி ஹீரோன் டிராபிக்ல வெயிட் பண்றான், அவ்வளவு நேரமும் வெயிட் பண்றான். பட் இவனுக்கு முன்னாடி இருக்கிற வண்டி நகராது, இந்த வழியா போனா லேட் ஆகும் அப்படின்னு டக்குன்னு ஹீரோ வண்டியை இந்த பக்கம் வளைச்சிடுவா. அப்ப ஹீரோயினும் டே என்னடா பண்ற, நாம பென்சில் என்ற ஏரியாவுக்கு போகணும், அங்க தாண்டா தங்கணும், ஆனா நீ வேற ரூட் வழியா போய்கிட்டு இருக்க அப்படி என்ற மாதிரி கேட்கும் போது, மேடம் அது எனக்கும் தெரியும், தூரத்துல அந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பாருங்க, அது வேக வேகமா நம்மள நெருங்கி வந்துகிட்டு இருக்கு, இங்கே வெயிட் பண்ணும், கண்டிப்பா அந்த நெருப்புல மாட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த ஊரை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும், அதனால நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நீங்க சொல்ற இடத்துல கரெக்டா கொண்டு போய் இறக்கி விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேற ரூட்டை பிடிச்சு போய்கிட்டு இருப்பா. பட் உள்ள இருந்துகிட்டு இருக்கிற அந்த பசங்களுக்கு தாங்க அவ்வளவு பீதி. அவன் அந்த காட்டுக்குள்ள எறிகிற நெருப்பை பார்த்து கத்துன்னு கத்துறா. அவங்களும் பயந்து போறாங்க. அதுக்கப்புறம் ரிலாக்ஸா இன்னொரு ரோட்டு பக்கம் வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட அவளோட ஃபேமிலியை பத்தி கேக்குறா. அப்ப அவளும் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த ஊரு தான், எனக்கு மேரேஜ் ஆகி 20 வருஷம் ஆகுது, அது மட்டும் இல்லாம 15 வயசுல ஜேக்கப் சொல்லிட்டு ஒரு பையனும் இருக்கிறா. அப்ப ஹீரோ என்னது பையனா, அப்ப அந்த பையன் சேஃபா இருக்கிறானா, அவனுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்கும் போது, பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா என்னுடைய சிஸ்டருக்கு என் பையனை கூட்டிக்கிட்டு போக சொல்லியிருக்கிறேன், அப்பாவும் ஊருக்கு வெளியில வெயிட் பண்றாரு, நானும் இந்த ஊரை விட்டு சேஃபா வெளியே போனதுக்கு அப்புறமா அவங்கள மீட் பண்ணுவேன், என் பையனும் பாப்பா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா. அதே மாதிரி ஹீரோவோட பாஸ் இருக்கிற அந்த ஏரியால நெருப்பு பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணி நம்ம ஹீரோவை கான்டாக்ட் பண்ண முடியல இல்லையா, அதனால வாய்ஸ் நோட்ல பாருடா, ஒருவேளை நான் உனக்கு பேசுறது கேட்டுச்சுன்னா பசங்கள்ல யாரையும் அவங்க வீட்லயோ வேற எங்கேயாவதோ இறக்கி விட்டுடுறாது, அவங்கள சிக்கோ அப்படி என்ற ஏரியாவுக்கு கூட்டிக்கிட்டு வா, அதுதான் சேஃபான இடம், அண்ட் பசங்களோட உயிரும் ரொம்ப ரொம்ப முக்கியம், பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இவங்களையும் கட்ட கடைசியா அவங்களுடைய ஆபீஸை விட்டு கிளம்பி அந்த சேஃபான சிக்கோ அப்படி என்ற ஏரியாவுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஹீரோ இருக்கிற ஏரியாவை சுத்தி அங்க இருக்கிற சின்ன சின்ன சிட்டிஸ் எல்லாம் சுத்தி அப்படியே வீடு வீடா நெருப்பு வந்து தாவி தாவி போய்கிட்டு இருக்கு. இது இல்லாம அந்த ஃபயர் டிபார்ட்மெண்டோட சீஃப் இருக்கிறாரு இல்லையா, அவரால் இந்த நிலைமையை கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரவே முடியல, ஏன்னா அவங்க கிட்ட ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி கம்மியா இருக்கு, ஆனா நெருப்புனால காயப்பட்டு உயிருக்கு போராடுறவங்களோட லிஸ்ட் எக்கச்சக்கம், அவங்களால ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியல, சோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டை கொடுக்க எவ்வளவு மக்களை உங்களால காப்பாற்ற முடியுமோ அவ்வளவு மக்களை காப்பாத்துங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஹீரோவோட பஸ் மறுபடியும் டிராபிக் குள்ள மாட்டிக்குது. முன்னாடி எட்டி பார்த்து என்னாச்சு, எப்ப இந்த டிராபிக் கிளியர் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டா, கடந்த 1 மணி நேரமா நானே இங்க தான் இருக்கிறேன், டிராபிக்ல மாட்டி முழிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இந்த டிராபிக் கிளியர் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. அதனால கொஞ்சம் கூட யோசிக்காம ஹீரோயின் கிட்ட எவ்வளவு பெரிய பஸ் கொடுத்து நீ இதை ஓட்டுமா, நான் போயிட்டு அந்த டிராபிக்கை கிளியர் பண்றேன்னு சொல்லிட்டு இவன் ஃபர்ஸ்ட் போலீஸ்காரன் கிட்ட தான் போயிட்டு பேசுறான். யோ இந்த மாதிரி பஸ்ல 20க்கும் மேற்பட்ட குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்களோட உயிரை காப்பாத்தணும், பஸ் இந்த பக்கமா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் முடியாது, ஒன்ன மாதிரி அந்த பசங்கள மாதிரி என்ன நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, சரி பேக்கப் டீமுக்கு யாராவது கூட்டிட்டு வர வேண்டியது தானே, நீ மட்டும் இங்க தனியா இருந்து என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, வாக்கி டாக்கி வேலை செய்யல, என்னால யாரையுமே கான்டாக்ட் பண்ண முடியல, அதனால பிளீஸ் நீங்க உங்க பஸ்ஸுக்கே திரும்பி போங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ ரைட்டு, இதுக்கு மேல இவன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு இவனே கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிராபிக்கை கிளியர் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுக்கு எந்த காரை ஸ்டாப் பண்ணணும், எந்த காரை வெளியில விடணும், எப்படி டிராபிக்கை கிளியர் பண்ணணும் அப்படின்ற விஷயம் சூப்பரா அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த டிராபிக்கை கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் பண்ண நம்ம ஹீரோயினும் பஸ் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேப் வழியா நுழைஞ்சு வந்துகிட்டு இருப்பா. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ அந்த டிராபிக் ஜாம் மொத்தமா கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா பஸ்ல ஏறிட்டு ஹீரோயின் கிட்ட, பரவாயில்ல நீங்க இந்த அளவுக்கு பஸ் நல்லா ஓட்டுவீங்கன்னு நானே எதிர்பார்க்கல, அதே மாதிரி தான் நீங்க டிராபிக் போலீஸ் ஆக வேண்டியவர், ஏன்னா உங்களுக்கு இந்த டிராபிக் இந்த அளவுக்கு சூப்பரா பண்ணி யாரையும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லவும், தேங்க்ஸ் ஃபார் த காம்ப்ளிமெண்ட் என்று நம்ம ஹீரோ மறுபடியும் அவனுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறா. அப்படி ஆரம்பிச்ச கொஞ்ச தூரத்துல இந்த பஸ்ல இருக்கிற சில பசங்களோட பேரண்ட்ஸோட வீடு இங்க தான் இருக்கும். இந்த வீடெல்லாம் பத்துக்கிட்டு எறிகிற விஷயத்த இந்த பசங்க பார்த்துட்டு, ஐயோ எங்க பேரண்ட்ஸ், நாங்க அவங்கள பார்க்கணும், அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிக்கிட்டு அழுந்துகிட்டு இருக்கும் போது ஹீரோவும் ஹீரோயினும் சரி பதட்டப்படாதீங்க, நாங்க போயிட்டு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கீழே இறங்குறாங்க. யாராவது உயிரோட இருக்கிறீங்களா அப்படின்னு கத்துறாங்க. கூப்பிட்டு பாக்குறாங்க, ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அப்போ ஹீரோயினும் என்னாச்சு, இந்த இடமெல்லாம் தீப்பிடிச்சு எரியுது, இந்த கவர்மெண்ட் இங்க இருக்கிற எல்லாருக்கும் அலர்ட் கொடுத்துச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறா. மேபி அந்த 4000 பேரை இடம் மாத்திரன்னு சொல்லி இருந்தப்போ அவங்க எல்லாம் அந்த கரெக்டான டைம்ல அந்த அலர்ட்டை கொடுத்திருக்க முடியாது இல்லையா, அதனால இந்த இடம் பத்திக்கிட்டு எரியுதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த வீட்டுக்குள்ள உண்மையாவே இந்த பசங்களோட பேரண்ட்ஸ் இருக்கிறாங்களா, அவங்க செத்துட்டாங்களா அப்படின்ற விஷயம் கன்ஃபார்மா தெரியலங்க. குறைக்கு இங்க ஆக்சுவலி பகல் தான், ஆனா பாருங்க எந்த அளவுக்கு அந்த கருமேகம் மேல இருட்டாகிற அளவுக்கு சூழ்ந்து இருக்கு. அதே மாதிரி இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் மறுபடியும் பஸ்ஸுக்குள்ள வந்துட்டு பசங்க எல்லாருமே அமைதிப்படுத்துறாங்க. இந்த பாருங்க உங்க பேரண்ட்ஸ்க்கு எதுவும் ஆயிருக்காது, நாங்க உங்களை சேஃபா அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துடுவோம், பட் அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பஸ் எடுத்து
கிளம்பும் போது இன்னொரு பக்கம் அந்த சீஃப் ஆபீசர் இந்த டவர்ல இருந்து ஒரு பொருள் கீழே விழுந்திருக்கும், அதனால தான் தீயே பிடிச்சிருக்கும் இல்லையா, அந்த எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு ஆள் கூட பேசிக்கிட்டு இருக்கிறான். யோ இந்த மாதிரி நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, நெருப்பு வந்துகிட்டு இருக்கு, சிட்டில இருக்கிற எல்லா பவரையும் கட் பண்ண சொன்னேன்ல, எதுக்கு இன்னும் கட் பண்ணல அப்படின்னு கேட்கும் போது, அது சார் எல்லாத்தையும் ஒரு அடியா கட் பண்ணிட முடியாது, ஏன்னா ஒரு சில இடத்துல நம்ம அந்த மேனுவல் படித்தான் அந்த பவர் ஆஃப் பண்ணணும், அப்பதான் அந்த எலக்ட்ரிசிட்டி கட் ஆஃப் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது இவங்க இன்னும் கத்துறாங்க. ஊருக்குள்ள இன்னும் 30,000 பேர் உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, எங்களுடைய ஆட்கள் ஃபயர்மேன் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, நீ என்னன்னா பவர் ஆஃப் பண்ண முடியாதுன்னு தக்காளி தெனாவட்டா பேசிக்கிட்டு இருக்க, போடா மொட்டை மண்டையா ஏதாவது பண்ணுடா அப்படின்னு சீஃப் ஆபீசர் கத்திக்கிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ பஸ் ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கும் போது ஒரு பையன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுறான். இந்த மாதிரி எனக்கு தெரியும், நாங்க எல்லாரும் இங்கேயே சாக போறோம் தானே, எங்க பேரண்ட்ஸ் வந்து நாங்க பார்க்கவே முடியாது தானே, அவங்க எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது தானே அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ஹீரோயினால அதுக்கு பதில் சொல்லவே முடியல. அப்ப ஹீரோ தான், டே தம்பி உன்னுடைய பேர் என்னன்னு கேட்டா அவன் ஜோஸ் என்றான். பதிலுக்கு நம்ம ஹீரோ, என்ன பத்தி உனக்கு தெரியுமா, என்னுடைய அப்பாவே நான் பெருசா பார்த்தது இல்ல, அவரை விட்டு நான் தூரமா இருந்தேன், இப்ப ரீசெண்டா தான் அவர் இறந்து போனாரு, இப்ப நான் என்னுடைய அம்மா என்னுடைய பையன் எல்லாரும் தனியா தான் இருக்கிறோம், நான் உங்களெல்லாம் உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட சேஃபா இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் என்னுடைய பையனை பாக்குறதுக்காக போவேன், சொல்ல போனா உன்னுடைய நிலைமையில தான் நானும் இருக்கேன், அதனால நீ பயப்படாதே, உங்களை நாங்க சேஃபா கொண்டு போய் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சேர்த்துடும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது கோயால அந்த சைட்ல தொங்கிக்கிட்டு இருந்த எலக்ட்ரிக்ஸ் வயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பட்டு பட்டு பட்டுன்னு கட் ஆகி இவங்களோட பஸ் மேல விழுகிறதுக்காக வருது. அப்ப ஹீரோவும் எப்படியோ பஸ் அங்கிட்டு இங்கிட்டன்னு வளைச்சி ஓட்டுறான், ஆனா நெடு தூரத்துக்கு அந்த எலக்ட்ரிக்ஸ் வயர்ஸ் மட்டும் தான் இருக்கு, திரும்ப பஸ் மேல விழுகிற மாதிரியே வருது, அதனால வேற வழியே இல்ல, நம்ம போய்கிட்டு இருக்கிற ரூட்டை மாத்தணும்னு ஹீரோ டக்குன்னு அந்த வண்டியை ஒரு கார்டன் பக்கமா விட்டு பக்கத்துல உள்ள இன்னொரு ரோட்ல வந்து ஜாயின் பண்ணிக்குவான். என்கிட்ட அப்படி ஜாயின் பண்ணும் போது டாப் ஆங்கிள் ஒரு சீன் சவுண்ட் காட்டுவாங்க பாருங்க, அதாவது ரெண்டு பக்கமும் தீ பத்திக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், நடுவுல டிராபிக், அந்த டிராபிக் உள்ள தான் நம்ம ஹீரோவும் மாட்டிக்கிட்டு இருப்பான், அதனால இந்த டிராபிக்ல மட்டும் மாட்டினா நம்மளோட சோலி முடிஞ்சிடும், அதனால நாம இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியை கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போது கொய்யால அந்த ஏரியாக்குள்ள கொள்ளக்காரங்க இருப்பாங்க போல, அவங்கள சில பேர் உன்னுடைய பஸ்ஸை கூட நாங்க தப்பிச்சு போக வண்டி வேணும், அதனால மொத்த பேரும் கீழே இறங்குன்னு அவங்க கண்ணை காட்டி மிரட்டுறாங்க. அப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எங்கிட்டு போறேன்னு வேற தெரியல, முழிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப ஹீரோயின் தான் இடது பக்கமா ஒரு வழி இருக்கு பாரு, அந்த வழி பக்கமா சீக்கிரமா வண்டியை விடுன்னு சொல்லவும் இவனும் கிடைச்ச கேப்ல அந்த கொள்ளக்காரங்க மொத்த பேரையும் கீழே தள்ளி விட்டு அப்படியே பஸ் இடது பக்கமா திருப்பி ஒரு சேஃபான இடத்துக்கு கொண்டு வந்துடுவான். சேஃபா அது எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இப்ப நிலைமை போய்கிட்டு இருக்கு. இது இல்லாம நம்ம ஹீரோவோட பாஸ் லேடி பாத்தீங்கன்னா ஒரு சேஃபான இடத்துக்கு வந்துடுவாங்க. அப்படி வந்ததும் அவங்க டீம்மேட்ஸ் கிட்ட கேக்குற முதல் கேள்வி 963 அப்படின்ற ஹீரோ ஓட்டின பஸ் இங்க வந்துடுச்சா, அந்த பஸ்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும் போது அவங்க அப்படிப்பட்ட ஒரு பஸ் இன்னுமே இங்க வந்து சேரலன்னு சொல்றாங்க, அதனால பாவம் இந்த பாஸ் லேடியும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த மாதிரி ஹீரோக்கு என்னாச்சோ, அந்த பஸ்ல இருந்த மொத்த பசங்களுக்கு என்னாச்சோ, இந்த பசங்களோட பேரண்ட்ஸ் வேற அவங்க வருவாங்க நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே, அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்னு சொல்லி அப்படியே பயந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பஸ்ல அந்த பசங்களை கூட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது பயங்கரமான புகை, அந்த புகை பஸ்ஸுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு, பசங்க எல்லாம் மூச்சு விட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் தான் பசங்களை கையில ஏதாவது ஒரு புக்கை எடுத்துக்கோங்க, அது உங்க முகத்துக்கு நேரா வச்சு விசிறி ஆட்டுற மாதிரி ஆட்டுங்க, அப்பதான் உங்களால கொஞ்சம் சுவாசிக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் பசங்களும் அதே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அதே டைம்ல இப்ப இந்த பஸ்ஸுக்கு ஆப்போசிட்ல கிரீக் பார்க்னு ஒரு பார்க் இருக்கும், அந்த பார்க்க பார்த்ததுமே இந்த பார்க்குக்கு வெளியில ஒரு பேக் என்ட்ரன்ஸ் இருக்கு, சோ அந்த எக்ஸிட் வழியா அந்த ரூட் வழியா போகணும்னா நாம இப்ப மிஸ் பண்ணோம்ல, நாம இப்ப கட் பண்ணிட்டு வந்தோம்ல ஒரு ரோடு, அந்த ரோடோட பேரு நீல் ரோட், சோ அந்த ரோடுக்கு வந்து நம்மளால போயிட முடியும், அந்த ரோட பயன்படுத்தி இந்த இடத்த விட்டு நம்மளால போயிட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப ஹீரோயினுக்கும் இது நல்ல ஐடியா மாதிரி தான் படுது, சரி ஓகேன்னு ஒத்துக்குறா, இதெல்லாம் எப்படிடா உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா, ஒரு காலத்துல நான் சின்ன வயசா இருந்தப்போ இந்த பார்க்ல தான் வேலை பார்த்திருக்கிறேன், அதனால தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வண்டியை இவங்க பிளான் பண்ண ஏரியா பக்கமா கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. பட் இவங்க கெட்ட நேரம் வண்டியில ஒரு பொண்ணு மூச்சு விட முடியாம திணறா, அவளுக்கு தண்ணி தாக மாட்டேங்குது, அதனால ஹீரோ உடனே வண்டியை நிப்பாட்டி நான் போயிட்டு அந்த தண்ணியை எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி முன்னாடி போனா ஹீரோயின் நிப்பாட்டி, இல்ல வேணாம், ஒருவேளை இந்த இடத்துல தீப்பிடிச்சிருச்சுன்னா வண்டியை ஓட்டுறதுக்கு நீங்க தேவை, இப்போதைக்கு பசங்களோட உயிர் தான் நமக்கு முக்கியம், அதனால நீங்க இருங்க, அந்த தண்ணியை போய் நான் கண்டுபிடிச்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ அந்த அனல் காத்தும் தீயும் வீசிக்கிட்டு இருக்கிற பார்க் உள்ள போறா. போயிட்டு ஒவ்வொரு இடமா தண்ணி கிடைக்கும் அப்படின்னு தேடி பாக்குறா, ஒரு இடத்துலயும் கிடைக்காது, ஆனா கடைசியா ஒரு வேனுக்குள்ள ஒரு வீடு மாதிரி செட்டப் இருக்கும், அந்த வேனுக்குள்ள இருக்கிற வாட்டர் பாட்டில்ஸ் மட்டும் கைக்கு எடுத்து அப்படி வெளியே வந்துகிட்டு இருக்கிற அதே டைம்ல இங்க சுத்தி நிறைய கேஸ் சிலிண்டர்ஸ் இருக்கும், அந்த சிலிண்டர்ஸ் எல்லாம் இந்த ஹீட்டை தாங்க முடியாம அப்படியே வெடிச்சு பிளாஸ்ட் ஆகுது. அப்ப இதை ஹீரோவும் பாக்குறான், பார்த்துட்டு மேரி எங்க போனேன்னு கத்துன்னு கத்துறா. அதுக்கப்புறமா அவளை கண்டுபிடிச்சு காப்பாத்தி
பார்த்து சேஃபா பஸ்ல ஏத்திக்கிட்டு இவங்க வேக வேகமா இந்த இடத்த விட்டு மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அப்படி போற வழியில நாலா பக்கமும் நெருப்பு தான். எங்கிட்டு வளைச்சாலும் இந்த வண்டிக்கு முன்னாடி நெருப்பு தான் இருக்கு. ஆனாலும் நம்ம ஹீரோ பெக்கப் ஆகாம வண்டியை அங்கிட்டு இங்கிட்டுமா வளைச்சு நிலைச்சு ஒரு வழியா கட்ட கடைசியா இவங்க போக வேண்டிய வழியை வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க. அதே நேரத்துல இந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கிற பசங்களோட பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஹீரோவோட பாஸ் லேடியை பிடிச்சி கத்துன்னு கத்துறாங்க. இந்த மாதிரி மத்த பசங்க எல்லாம் சேஃபா இருக்கிறாங்க, எங்களோட பசங்க எங்க, அவங்க எங்க போனாங்க, என்ன நாங்க அப்படின்னு கேள்விக்கு மேலேயா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும் போது அவங்களும் பொறுமையா பதில் சொல்றாங்க. இங்க பாருங்க, நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பசங்களையும் வெளியில கூட்டி வந்துட்டோம். பட் இங்க இருக்கிற 23 பசங்களை மட்டும் கெவின் அப்படி என்ற புது பஸ் டிரைவர் கூட்டிக்கிட்டு வர போயிருக்கிறான். அவன் கூடவே மேரி அப்படி என்ற டீச்சரும் இருக்கிறா. அதே மாதிரி அந்த பசங்களை அவன் பிக்கப் பண்ண வரைக்கும் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள இருந்த அந்த ரேடியோ கம்யூனிகேஷன் கட் ஆயிடுச்சு. என்ன பண்றான் எங்க போனா எதுவும் தெரியல. ஆனா கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அவன் பசங்களை காப்பாத்தி வெளியில கூட்டிக்கிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லும் போது பேரண்ட்ஸ்க்கு நம்பிக்கை இல்ல, அவனால எப்படி கூட்டிக்கிட்டு வர முடியும், அதுவும் அவன் புது டிரைவர்னு வேற சொல்றீங்க, அந்த அளவுக்கு அவன் கிட்ட ஸ்கில் இருக்குமா, அந்த நெருப்புல இருந்து பசங்களை அவனால காப்பாற்ற முடியுமா அப்படின்ற மாதிரி கேள்விக்கு மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த லேடியும் நீங்க யாரு நம்பினாலும் நம்பலானாலும் சரி, நான் கெவினை நம்புறேன், அவன் கண்டிப்பா பசங்களை காப்பாத்துவான், அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஷார்ட்கட் ரூட் வழியா அந்த நீல் ரோட்டை பிடிக்கிறதுக்காக போய்கிட்டு இருப்பா. அதுவும் அந்த ரோட்டு ரொம்ப குறுக்கலான ரோட்டு, மலையோட உச்சில இருக்கு. பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி தான் போய்கிட்டு இருப்பா. அப்ப சடனா அவனுக்கு ஆப்போசிட்ல நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா இந்த பக்கம், அதாவது நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற திசையை நோக்கி நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தை பார்த்து நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒண்ணுமே புரியல. இவங்க எதுக்கு தற்கொலை பண்ணிக்க போற மாதிரி, நம்ம எந்த நெருப்புல இருந்து தப்பிச்சு வந்தோமோ அந்த நெருப்பு பக்கமா போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ அதுல ஒரு ஆளை பிடிச்சு கேக்குறா, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆச்சு, பைத்தியம் கீத்தியம் பிடிச்சு போச்சா, இந்த திசை பக்கமா எதுக்கியா போற அப்படின்னு கேட்டா, அந்த விஷயம் எங்களுக்கும் தெரியும் மாமா, நீங்க எதுக்கு இந்த பக்கமா போய்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது நாங்க நீல் ரோட பிடிக்க போறேன்னு சொல்றா. எது நீல் ரோடா, அந்த ரோட் முழுக்க தீ பிடிச்சு எரியுது, அந்த ரோட் வழியா போகவே முடியாது, மக்கள் எல்லாம் இறந்து போய்கிட்டு இருக்கிறாங்க, நீயும் அந்த வழியா அந்த பசங்களை கூட்டிக்கிட்டு போன கண்டிப்பா உங்களோட சோழியும் முடிஞ்சிடும், அதனால பிளீஸ் அந்த திசை பக்கம் தலை வச்சு படுத்துடாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் மறுபடியும் ஹீரோ வந்து அந்த திசை பக்கம் போய்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ இவங்க சொல்ற விஷயம் உண்மையா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக இவன் மட்டும் வண்டியை விட்டு கீழே இறங்குறான். பக்கத்துல ஒரு சின்ன மலை திட்டமா இருக்கும். அந்த திட்டோட உச்சிக்கு போயிட்டு இவங்க போய்கிட்டு இருக்கிற வழியில ஏதாவது தடை இருக்கா, நெருப்பெறியுதான்னு பார்த்தா கொய்யால் இவங்க போற வழி மட்டும் இல்லாம சுத்தி நாலா பக்கமாவே நெருப்பு மட்டும் தான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவங்களால எங்கேயுமே போக முடியாது. ஹீரோட பஸ் நட்ட நடுவுல இந்த நெருப்புக்கு மத்தியில மாட்டிக்கிச்சு. அதனால என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் பஸ்ல வந்து உட்காரும் போது ஹீரோயினும் கேக்குறாங்க, என்னாச்சு, எதை பார்த்தேன், நாங்க தப்பிச்சு போறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்கும் போது எந்த வழியும் இல்ல, எல்லா பக்கத்துலயும் எல்லா திசையிலும் நெருப்பு மட்டும் தான் இருக்கு. சரி, இப்ப நம்ம என்னதான் பண்றது, இப்ப நம்ம எதுவுமே பண்ணாம இப்போதைக்கு இந்த வண்டியில ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்றான். எது ஒளிஞ்சுக்க போறோமா, இல்லையே, ஏதாவது கண்டிப்பா வெளியில போறதுக்கு வழி இருக்கணுமே, அப்படி வழி இல்லைனாலும் கூட பரவாயில்ல, வண்டியை எங்கே விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் நம்ம வந்த டைரக்ஷனை நோக்கி நடந்துகிட்டே போய்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த டைரக்ஷன் பக்கமா பசங்களை கூட்டிக்கிட்டு போலான்னு சொல்லும் போது ஹீரோ முடியவே முடியாது, ஏன்னா இப்ப நம்மள கிராஸ் பண்ணி போறவங்கள ஒரு 2 நிமிஷத்துக்கு தாக்கி பிடிப்பாங்களான்னு தெரியல, கண்டிப்பா சாகத்தான் போறாங்க, அதனால நம்மளும் அவங்கள மாதிரியே ஒண்டட்டா போய் சாக வேணாம், எது நடந்தாலும் சரி இப்ப நம்ம பஸ்ஸுக்குள்ள மட்டும் தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் ஓகே, பட் எவ்வளவு நேரத்துக்கு, ஒருவேளை நம்ம பஸ் கிட்ட நெருப்பு வந்துச்சுன்னா எப்படி தப்பிக்கிறது, என்ன பண்றதுன்னு கேட்கும் போது எனக்கு தெரியல, நெருப்பு வராது, சேஃபா இருப்போம் அப்படின்னு நம்புவோம், இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஒரே வாய்ப்பு இது மட்டும் தான், அதனால பிளீஸ் பயப்படாத, இந்த பயத்தை பசங்க கிட்டேயும் காட்டாதே, கொஞ்ச நேரத்துக்கு பொறுமையா இந்த பஸ்லயே வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் சரி ஓகேன்னு ஒத்துக்குறான். ஆனா அவ மனசுக்குள்ள மரண பயம், நெருப்பு வந்தா என்ன பண்றது, இந்த பசங்களை எப்படி காப்பாத்துறது, தன்னோட பையனை ஒரு வாட்டியாவது சாகரத்துக்குள்ள பாத்துட மாட்டோமா அப்படின்னு இவளோட மனசுக்குள்ள அவ்வளவு வேதனைப்பட்டுக்கிறா. அதுக்கப்புறம் நேரம் போது திடீர்னு ஹீரோ என்ன பண்றான்னா அவனுடைய டிஷர்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி தனித்தனியா எடுக்கிறா. சரி, எதுக்கு அப்படி எடுக்கிறேன்னு கேட்டா இது ஒரு ஃபில்டர் மாதிரி வேலை செய்ய போகுது, அதாவது வெளியில இருந்து வர புகையோட காத்து இங்க இருக்கிற பசங்க எல்லாம் சுவாசிச்சா அவங்களோட நுரையீரல் பாதிக்கும், சீக்கிரமா அன்கான்சியஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால இந்த துணியை கொஞ்சம் தண்ணியை வச்சு ஈரம் பண்ணி அதே வச்சு பசங்களோட வாயில மூக்குல மூடிக்க சொன்னா அந்த புகையை அந்த துணி ஃபில்டர் பண்ணும், பசங்க கொஞ்சமாவது சுத்தமான காற்றை சுவாசிப்பாங்கன்னு ஹீரோ ஒரு ஐடியா கொடுக்குறா. அதுக்கேத்த மாதிரி இவளும் இவன் வெட்டி கொடுத்த எல்லா துணிகளையும் எடுத்து பசங்களோட மூக்குலையும் வாயிலும் வச்சுக்க சொல்றான். அதே மாதிரி பஸ்ல நிறைய இடத்துல ஓட்ட விழுந்திருக்கும், கேப் விழுந்திருக்கும் இல்லையா, நம்ம ஹீரோ அந்த கேப் எல்லாத்தையுமே ஒரு டேப் வச்சு க்ளோஸ் பண்றான். அதாவது நெருப்பே எரிஞ்சாலும் உள்ள இருக்கிற பசங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இது இப்படி நடந்துகிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் சீஃப் ஆபீசர் இருக்கிறார் இல்லையா, அந்த மனுஷனால சுத்தமா முடியலங்க, ஏன்னா அந்த காட்டு தீ கட்டுக்கடங்காம அப்படியே விரிவடைஞ்சு போய்கிட்டே இருக்கு. அதுல நிறைய மக்களை காப்பாத்திருக்கிறாங்க, அந்த மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கவே
இவங்ககிட்ட சரியான ஆளுங்க இல்ல, அவங்களுக்கே ஹெல்ப் பண்ண முடியல. சோ இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இதுக்கப்புறமும் தீ அணைக்கிறேன் அந்த காட்டையை போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா மத்த விஷயத்துல போக்கஸ் பண்ண முடியாது, மத்த மக்களை காப்பாற்ற முடியாது. அதனால இந்த தீ அணைக்கிற வேலையை எத்தோட நிப்பாட்டுங்க, அது ஜஸ்ட் பரவாம மட்டும் பாத்துக்கோங்க, அடுத்த மக்களுக்குமே ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த சீஃப் ஆபீசர் பேசிக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் சுத்தி நெருப்பெறிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஹீரோவோட பஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஹீட் ஆக ஆரம்பிக்குது. அந்த ஜன்னலை தொடக்கூட முடியல. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தான் பசங்களை அந்த டோர் கிட்ட போகாதீங்க, அந்த டோர் கிட்ட இருந்து விலகியே இருங்க அப்படின்னு சொல்லும் போது பெரியவங்க இவங்களே இவ்வளவு பயப்படுறாங்களே, சின்ன பசங்க பாவம் அவங்க எவ்வளவு பயப்படுவாங்க யோசிச்சு பாருங்க. அதனால நாங்க இங்க தான் சாக போறோமா, எங்களுடைய பேரண்ட்ஸை பார்க்க முடியாதா, இதுக்கப்புறம் இந்த பஸ் எங்கேயும் போகாதா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ எல்லார்கிட்டே நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம் அதான், எப்பாடு பட்டாவது உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்துடுவேன், அதனால ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயினுக்கு அவளோட பையனோட ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுந்துகிட்டு இருப்பா. அப்ப ஹீரோ அவனுடைய வாழ்க்கையை பத்தி சொல்றான். அதாவது இவனுக்கு ஒரு 16 வயசு இருக்கும் போது அவனுடைய அப்பா கூட ஒரு பயங்கரமான சண்டையை போட்டு இருக்கிறான். அப்ப அந்த சண்டை முத்தி போய் அந்த சண்டையோட முடிவுல இவனோட அப்பா இவனை பார்த்து நீ எல்லாம் உயிரோட இருக்கிறதுக்கு பதிலா செத்து தொலையலாண்டா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதனால அப்பா கிட்ட பேசின ஹீரோ அதுக்கப்புறம் இத்தனை வருஷத்துல வாய் திறந்த பேசியிருக்க மாட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு கோவம், அப்பா மேல ஒரு ஈகோ. பட் ஒரு நாள் திடீர்னு அவங்க அம்மா கால் பண்ணி இந்த மாதிரி உங்க அப்பாவுக்கு ரொம்பவும் உடம்பு முடியலடா, கேன்சர் வந்துருச்சு, சாவோட இறுதியில இருக்கிறாரு, இப்பயாவது வந்து அவரை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும். ஹீரோக்கு மனசுக்குள்ள ஒரு பயங்கரமான வலி. ஏன்னா இவ்வளவு நாள் அப்பா கிட்ட பேசலனாலும் அவர் உயிரோடு இருக்கிற தோட்டல இருந்திருப்பான். ஆனா இப்ப அவர் சாக போற அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுமே இவன் வேகமா ராத்திரி பகலன்னு பார்க்காம வண்டி ஓட்டி அப்பா பாக்குறதுக்காக போயிருக்கிறான். பட் பாவம் அவன் போறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா பாத்தீங்கன்னா இறந்துட்டாரு. அந்த விஷயத்தை இப்ப நினைச்சு ரொம்ப ஹீரோ வருத்தப்படுறான், அழுகுறான். ஏன்னா ஒரு மகனை அப்பா சாவறதுக்கு முன்னாடி நான் அவர் முன்னாடி போய் நிக்கல, அதே மாதிரி நான் ஒரு அப்பாவா என் பையனுக்கு உடம்பு முடியாதப்போ இப்ப அவனை பாத்துக்கிறதுக்கு கூட நான் அவன் கூட இல்ல, ஒரு அப்பனாவும் நான் தோத்துட்டேன், ஒரு பையனாவும் நான் தோத்துட்டேன் அப்படின்னு ரொம்பவும் வேதனைப்பட்டு அழுந்துகிட்டு இருக்கும் போது ஹீரோயின் தான் கையை பிடிச்சி சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பான். அப்படியே சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கும் போதே அவங்களுடைய பஸ்ஸை சுத்தி நிறைய இடத்துல ஸ்போர்ட்டா தீ பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்கும். அதனால இதை பார்த்தவங்க உடனே இந்த தீ அணைக்கணும்னு சொல்லிட்டு வண்டியில அந்த தீ அணைக்கிறதுக்கான சிலிண்டர் இருக்கும், அதை வச்சு அணைக்க ட்ரை பண்றாங்க. ஒரு சில இடத்துலன்னா பரவாயில்ல, இப்ப தனித்தனியா 1-2 இடத்துக்குன்னு அது போய்கிட்டு இருக்கு. இவங்களால சமாளிக்கவும் முடியல, அந்த நெருப்பு அணைக்கவும் முடியல. ஹீரோயின் ஹீரோ கிட்ட வேணாம் வந்துடு, அந்த தீ பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும். இவனும் பஸ்ஸுக்கு வந்துடுறான், வண்டியை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றான். அந்த நேரத்துல வண்டி வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அதனால இவன் அவசரமா முன்னாடி போய் பேனட் ஓபன் பண்ணி அதே அட்ஜஸ்ட் பண்ணி கடைசியில வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவான். அப்படி ஸ்டார்ட் பண்ணினதுக்கு அப்புறம் கிளைமேக்ஸ் தாங்க தக்காளி வேற லெவலா இருக்கும். அதாவது இவங்க போற ரோட்டு முழுக்க நெருப்பு தான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், அங்கங்க மரங்கள் விழுந்து கிடக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி இந்த பசங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைக்கணும், தான் சாகிறதுக்கு முன்னாடி அவனோட மகனோட முகத்தை ஒரு வாட்டி பார்க்கணும், அவன் கூட நிக்கணும், அவனை பார்த்துக்கணும் அப்படின்னு கொய்யால இவன் வேற லெவல்ல வண்டி ஓட்டிக்கிட்டு போவான். சோ இப்படி நம்ம ஹீரோ புயல் வேகத்துல இந்த நெருப்பு மரம் காடு எல்லாத்தையும் தாண்டி போய்கிட்டு இருக்கிறான் இல்லையா. அப்படி போகும்போது திடீர்னு அவங்களோட பஸ் இந்த புகை மறக்குது. கட்ட கடைசியா அந்த காட்டு அந்த தீயில இருந்து தீ பிடிக்காத சாதாரண ரோட்டுக்கு வந்துடுவாங்க. அதாவது இந்த பஸ்ல இருந்த எல்லாரோட உயிரையும் நம்ம ஹீரோ காப்பாத்திட்டான். அப்ப அவங்களுடைய முகத்துல இருக்கிற ரியாக்ஷனை பார்க்கணுமே, அதாவது நெருப்புக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க, டக்குன்னு ஒரு செகண்ட்ல அந்த நெருப்பை விட்டு தப்பிச்சு வெளியில வந்திருப்பாங்க. இந்த விஷயத்தை அவங்களே எதிர்பார்த்து இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பஸ் நேரா கேம்புக்கு போகுது. இவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த பேரண்ட்ஸும் வராங்க. பசங்களை பார்த்ததுமே அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கல, ஒவ்வொரு பசங்களையும் கட்டிப்பிடிச்சு அழுந்துகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஹீரோயினும் அவளோட ஃபேமிலி கூட சேர்ந்துட்டா. அப்புறம் அந்த பஸ்ஸுக்குள்ள நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பையன் பேசியிருப்பான் இல்லையா, இந்த மாதிரி எங்களுடைய பேரண்ட்ஸ் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியாது தானே, எங்களை நீங்க கூட்டிக்கிட்டு போக மாட்டீங்க தானே அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான் இல்லையா. இப்ப அந்த பையன் கிட்ட நம்ம ஹீரோவும் பாத்தியாடா பேரண்ட்ஸ் கிட்ட கூட்டிக்கிட்டு வந்து சேர்த்துட்டேன் பாத்தியா அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவனும் ரொம்ப தேங்க்ஸ் கெவின் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அண்ட் கடைசியா ஹீரோயின் அங்க இருக்கிற பேரண்ட்ஸ் கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் நீங்க என்ன தேங்க் பண்ண கூடாது, இந்த பஸ் பயங்கர ஸ்கில்லோட ஓட்டி எங்களுடைய எல்லா உயிரையும் காப்பாத்தினது கெவின் தான், நீங்க அவருக்கு தான் பாராட்டு தெரிவிக்கணும்னு சொல்லவும் மொத்த பேரும் ஹீரோவை கைத்தட்டி கொண்டாடுறாங்க. மொத்தத்துல நம்ம ஹீரோவை ஒரு ஹீரோ மாதிரி பாக்குறாங்க. ஆனா அவன் இந்த நிலைமையில கூட அந்த பாராட்டோ மத்த விஷயங்களை பத்தியோ யோசிக்கல. இவனோட பையனுக்கு என்னாச்சு, அவன் உயிரோட இருக்கிறானா இல்ல நெருப்புல மாட்டி செத்து போயிட்டானா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது தான் அப்ப அங்க அவனோட வயசான அம்மாவை காப்பாத்தி உட்கார வச்சு இருக்கிறத இவன் பாக்குறான். அதனால அம்மா போயிட்டு பார்த்துட்டு அம்மா நீங்க மட்டும் இருக்கிறீங்க, என் பையன் எங்கம்மா, உங்க பேரன் எங்கம்மா அப்படின்னு கேட்கும் போது அவனை அவ வந்து கூட்டிக்கிட்டு போயிட்டாடா. அவனா யாரு, லிண்டா, அவ அந்த பையன் உன் கூட இருக்கிறது சேஃப் இல்லைன்னு நினைக்கிறா. அதே மாதிரி அந்த பையனும் அவ அம்மா கூட இருக்கிறது தாண்டா ரொம்ப பிடிச்சிருக்குது, அதனால நானும் அவன் போகணும்னு விட்டுட்டேன், அவன் இப்ப சேஃபா தான் இருக்கிறான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லவும் ஹீரோக்கு ரிலீஃபாவும் இருக்கு. அதே டைம்ல நம்ம பையன் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டானே, இதுக்கப்புறம் நான் அவனை எப்ப பாப்பனோ எங்க பாப்பனோ தெரியலன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப
தண்டனை அளந்துகிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் அப்படியே நேரமும் போது காட்டுக்குள்ள இருக்கிற தீயும் அணைஞ்சிடுது. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவன் வாழ்ந்த வீட்டுக்கு போய் பார்க்கும் போது அங்க வீடே இல்லைங்க, மொத்தமா கருகி கருக்கட்டாய் போயிருக்குது. அப்படி எரிஞ்சு போன இடத்துல நம்ம ஹீரோவும் ஹீரோட பையனும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். அப்ப அந்த போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. அந்த காரை விட்டு பையன் கீழே இறங்குறான். அப்படியே ஓடி வந்து நம்ம ஹீரோயின் கட்டிப்பிடிச்சுக்கிறான். இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த தெளிவா காட்டல. ஒருவேளை நம்ம ஹீரோ 23 பசங்களை காப்பாத்தினது நியூஸா வந்துருச்சு போல. அந்த நியூஸை பார்த்து இவனுக்கு அப்பா மேல பாசம் வந்து இப்படி கட்டிப்பிடிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு தெரியல. அதே மாதிரி நம்ம ஹீரோ வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும் போது ஏகப்பட்ட வாய்ஸ் நோட் அனுப்பியிருப்பான் இல்லையா பையனுக்கு. அதனால இந்த வாய்ஸ் நோட்டை கேட்டு அப்பா மேல பாசம் வந்து இப்படி கட்டிப்பிடிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு தெரியலங்க. ஆனா எப்படியோ கடைசியா நம்ம ஹீரோ அவன் பையன் கூட சேர்ந்துட்டா. அதே மாதிரி இந்த படத்தையே முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கலாம். பை காய்ஸ்.